அண்ணனா தாலாட்டும் அன்னை மடி நீ, சித்திர பூவே என் செல்ல மடி நீ, கண்ணெல்லாம் நீயாகும் கொள்ளை மதி நீ, காலமே போனாலும் பிள்ளை மொழி நீ. சிமிட்டும் கண்ண பார்க்க கொடுத்து வச்சனாஹோ, எனக்கு தந்த வாழ்க்கை உனக்கு மட்டும் ராஹோ, துணைன்னு நான் சொல்லி சொல்லி உங்களுக்காக கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க ஸ்பெஷலா. யார் அனுப்பியிருப்பாங்க? நீதாண்டி அழகு பூதாண்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க குழம்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட். எங்க சேனலை நீங்க பாருங்க, எங்க சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி ஓட செய்யணும் வேண்டாம், எங்க சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, எங்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கலைங்க, உங்களுக்கு இதே மாதிரி வடிவா செஞ்சு தரலாம். உங்களோட பர்த்டேன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். இதுக்கு முதல்ல இப்படி ஏதாவது நடந்திருக்கா? போனதில்லை. இந்த முறை கூப்பிடுருக்காங்க, போனதில்லை. அப்போ நீங்கள் போகிறே இல்லைன்னு சொல்லி நாங்களும் கேள்விப்பட்டாங்க. அதனால தான் இந்த முறை கேட்க நாங்களே கொண்டு வந்துட்டோம். இப்போ வேற உங்களோட சொந்தக்காரர்ல ஒரு ஆள்னு சொல்லலாமோ? நல்ல ரிலேட்டிவ்ல ஒரு ஆள் தான். வைஃப் இல்லை, வேற ஒரு ஆள். இங்கே கொழும்புல இருக்கிற ஒரு ஆள் தான். வந்தா இன்னொரு குழுதெல்லாம் ஒரு கேர்ள் தான். தங்கச்சியா? என்ன பெயர்? நளினி. வேற யாராவது இருக்காங்களா? யசோ இல்ல, வேற யாராவது? சரியா கண்டுபிடிக்க தெரியலையா? அப்ப நான் சரி கொஞ்சம் நீங்க வேலுமணி பறந்துடுவீங்களா கேள்விப்பட்டேன். நிக்க மாட்டீங்களா, வேலுமணி போயிடுவீங்களா, பதுக்கடையில கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி இல்ல, வேற இல்ல, சத்தியமா வேற இல்ல. சரி, கூடுதலா நீங்க சந்தேகப்படுறால யாரு? நீங்க என்ன கேக் எல்லாம் வேண்டி வச்சா கட் பண்ண மாட்டீங்களா? ஏன் அப்படி? கேக் வெட்டுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதான் சொன்னாங்க. அப்படியா? அதெல்லாம் சொல்லித்தான் அனுப்பி விடுவாங்க. கேக் வெட்டுறதெல்லாம், கேக் வெட்டுற வைஃப் இல்லவே இல்லை. கேக் வெட்ட மாட்டீங்க, அதெல்லாம் சொல்லித்தான் அனுப்பி விடுவாங்க. அதுக்கு அப்படி தான் சொன்னவங்க கொண்டு போய் கொடுத்து நின்று வெட்டி ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பணுமெண்டு. சரி, ஓகே. அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கேக் வெட்டுவோம். சரியா? Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Anna, happy birthday to you. எனக்கு அது தெரியாம இருக்கு. எனக்கு தெரியாது. நான் இப்போ நல்லா பார்த்தேன். ரமேஷ் ராவதனே புதிய போடு. சரியா? ஃபைனலாக வந்து நான் கேக் வந்து விஷ் பண்ணைக்குள்ளேயே நான் ஒரு ஆளை சொன்னானே, கண்டுபிடிச்சீங்களா? அண்ணாண்டு சொல்லி தான் விஷ் பண்ணினவங்க. அண்ணாண்டு சொல்லி தான் விஷ் பண்ணி இந்த கேக் அனுப்பிடுவாங்க. அப்போ அண்ணாண்டு கூப்பிடுறது யாரு? சரி, ஓகே. உங்களோட சிஸ்டர் ஒரு ஆள் தான் இதை அனுப்பியிருக்காங்க. அவங்களோட பேர் மட்டும் சொன்னீங்கடா. சரி, நீங்கள் லைனுக்கு சொல்லிக்கொண்டு வாங்க. இருக்கிற சிஸ்டர் எல்லாரையும் நான் பேரை சொல்கிறேன். சரியான நாள் வரைக்கும்
நிறைய பேர் இல்லையா? அப்போ சொல்லுங்க யாருண்டு இப்படி ஞாபகம் வச்சு அனுப்புகிற அளவுக்கு யாருண்டு? அதுதான் ஒருத்தர் தான் இருக்காங்க. யாரு தான் சொன்னேன். யாரு திருப்பி இருக்க சொல்லுங்க. யசோ யசோ அவங்க தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் ஹாப்பியா? ஆ தங்கச்சி பண்ணது சந்தோஷம் தான். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லி விட ஆசைப்படுறீங்க? அவங்களுக்கு நான் என்ன சொல்றது, தேங்க்யூ சொல்லணும். ஆ என்னன்னா எனக்கு முதல்ல அதான் சொன்னேன், அவங்க விஷ் பண்ணலை இன்னைக்கு எனக்கு. ஆ அதனால தான் அவங்களோட சொன்னேன் நான். ஏன்னா எல்லாருமே காலையில் விஷ் பண்ணிட்டாங்க, அவங்க இன்னும் விஷ் பண்ணலை. அப்போ எல்லாரும் வந்து சாதாரணமாக கால் பண்ணி விஷ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு சர்ப்ரைஸாக அனுப்பி விஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஹாப்பி தானே? இப்போ நாங்கள் போயிட்டு வரோம், சரியா?